Hi students, welcome to my channel. ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேல்யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டேபிள் மாதிரி போட்டு மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நான் இப்படி எடுத்து எழுதிக்கிட்டேன். ஹைட் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பேரலல் சைட்ஸ் சரிங்களா. அதில் ஏ 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க, பி 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ட்ரபீசியம் எப்படி இருக்கும் நமக்கு, ட்ரபீசியம். ஸோ நமக்கு இதில் வந்து ஃபார்முலாவில் தேவைப்படுறது ஹைட்டு அண்ட் 2 சைட்ஸ். ஸோ ஹைட் இது 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 2 சைட்ஸ் பேரலல் சைட்ஸ்னால் இது தான், மேலேயும் கீழேயும் பேரலில் இந்த லைன் போயிட்டே இருக்கும். ஸோ இது பேரலல் லைன்ஸு. ஸோ மேலே இருக்கிறது 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க, கீழே 20 மீட்டர் சரிங்களா. ஸோ நமக்கு ஏரியா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ட்ரெபீசியம் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, நமக்கு ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் half into h into a plus b ஸ்கொயர் யூனிட்ஸ் சரிங்களா. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நமக்கு ஹாஃப் ஹைச் என்னன்னு நமக்கு தெரியும் 10. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஏக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும் 12 ப்ளஸ் பிக்கு 20 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம, ஓகேவா. ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 20 ப்ளஸ் 12, ஸோ 32 வருமா, 32 ஓகேங்களா. இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணுறத பண்ணிக்கலாம். 1 2 is 2, 5 2 is 10. ஸோ இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது, 32 இன்ட்டு 5 ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 32 இன்ட்டு 5ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 2 is 10, 0 ரிமைனிங் 1, 5 3 is 15 ப்ளஸ் 1 16. ஸோ 160 ஆன்சர் 160. ஸோ நமக்கு யூனிட்ஸில் மீட்டரில் கொடுத்துருக்கனால மீட்டரில் எழுதிக்கிறேன். 160 மீட்டர் ஸ்கொயர் சரிங்களா, ஆன்சர். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஹைட்டு கொடுக்கல நமக்கு, அது என்னன்னு ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பேரலல் சைட்ஸ் ஏ கொடுத்துருக்காங்க அண்ட் பி கொடுத்துருக்காங்க. ஏரியா கொடுத்துருக்காங்க சரிங்களா. இதில் வந்துட்டு எப்படின்னா ஏரியா கொடுத்துருக்காங்க, நமக்கு ஹைட் கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரெபீசியம் ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் என்ன ஃபார்முலா, ஹாஃப் இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஸோ ஃபார்முலா ஸ்கொயர் யூனிட்ஸ் சரிங்களா. ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம எழுதிக்கணும், ஓகேங்களா. இப்போ ட்ரெபீசியம் ஏரியா ஆஃப் த ட்ரெபீசியம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஏரியா என்னவோ அதை எழுதணும் சரிங்களா. ஏரியா என்னது கொடுத்துருக்காங்க 492, அதை எழுதிக்கோங்க. ஹாஃப் அப்படியே போட்டுக்கலாம். ஹைச் நமக்கு தெரியாது, அதனால் நான் ஹைச் அப்படியே வச்சுக்கிறேன். இன்ட்டு ஏ நமக்கு தெரியும், ஸோ 13 ப்ளஸ் பி 28 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ அதே மாதிரி 492 அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்லேயும் 1/2 இன்ட்டு ஹைச் இன்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா. 13ஐயும் 28ஐயும் ஆட் பண்ணி இப்போ எழுத போகிறேன். ஸோ 41. இப்போ நமக்கு கேன்சல் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா, சான்ஸ் இருந்தால் கேன்சல் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம், ஓகேவா. இப்போ நம்ம கேன்சல் பண்ண முடியுமா, 2ஐயும் 41ஐயும் கேன்சல் பண்ண நமக்கு பாயிண்டில் தான் வரும். ஸோ இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிட்டு நான் சால்வ் பண்ண போகிறேன், ஓகேங்களா. இந்த பக்கம் என்ன இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிறது 492, ஓகேவா. இப்போ இந்த 2வை டிவிஷனில் தானே இருக்குது, இந்த 2/2 இல்லையா, அதனால் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் வரும்போது மேலே போயிடும், கீழே இருக்கிற 2 மேலே வந்துடும். டிவிஷனில் இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷனில் இருக்க 41 டிவிஷனில் வந்துடும், ஓகேங்களா. மேலே இருக்க 41 கீழே வந்துடும், ஓகேவா. இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு ஹைச், அது தான் கண்டுபிடிக்கணும். அது ரைட் சைடே வச்சுக்கலாம், ஓகேவா. ஹைச் எந்த பக்கமும் நம்ம மாற்ற வேணாம், ஹைச் ரைட் சைடே இருக்கட்டும். 492 இங்கே இருக்குது, இதை வந்து 2வை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன் மேலே கொண்டு போயிருக்கேன். ஸோ இது வந்து டிவிஷனில் இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷனில் எழுதியிருக்கேன். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 41 நான் டிவிஷனுக்கு கொண்டு வந்து எழுதியிருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ நமக்கு வந்து 41 டிவைட் ஆகும். நான் வந்து இப்படி நார்மல் டிவிஷனில் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். 41ஐயும்
492 டிவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? 41 492 டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 41 போடும்போது 141 இஸ் 41. ஓகேங்களா? 1 டைம் வரும். ஸோ ரிமைனிங் நமக்கு 8 கிடைக்கும். 2 இருக்குங்க 82. 42 அப்படியே 2 டைம்ஸ் போட்டிங்க அப்படின்னா 82 வந்துடும். ஸோ 2 டைம்ஸ் போட்டால் 82. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 12 கிடைக்குது. ஸோ 41ஐயும் 492வையும் கேன்சல் பண்ணும்போது எனக்கு 12. ஓகேங்களா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு? 12 × 2 இருக்குது. ஸோ 12 2s are 24. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு ஹைட் என்ன கிடச்சிருக்கு? ஹைட் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இதுக்கு ஸ்கொயர் போட தேவையில்லை. ஓகேவா? ஸ்கொயரில் போடக்கூடாது. ஸோ என்ன யூனிட் இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். ஓகே, ஹைட் இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர். ஆன்சர் கிடச்சிச்சு நமக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ 19 மீட்டர். ஏ தெரியாது, பி 16 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன் சைடு கொடுத்துருக்காங்க. ட்ரெப்பீசியமில் 19 மீட்டர் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஏ ஒரு சைடு தெரியாது. ஓகேங்களா? ஒரு சைடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். பி அதர் சைடு வந்து 16 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ட்ரெப்பீசியத்தோட ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 323 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெப்பீசியமோட ஏரியா ஏ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ½ × ஹைட் × a + b ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஏ நமக்கு தெரியும், இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 323 ஈக்குவல் டு ½ × ஹைச் கொடுத்துருக்காங்களா? எஸ் 19 ப்ளஸ் ஏ கொடுக்கல. ஸோ நம்ம ஏவை அப்படியே வச்சுக்க போகிறேன். சரிங்களா? பி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 16. ஓகேங்களா? மீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை எழுதிக்கிறேன். இப்போ நமக்கு இதை கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கலாம். ஏவையும் 16ஐயும் ஆட் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஏ தான் ஃபைன் பண்ணோம் இல்லையா? அதனால் இது ரைட் சைடு நான் அப்படியே எழுதிக்க போகிறேன். மற்ற இது ரெண்டையும் நான் லெஃப்ட் சைடு கொண்டு போகிறேன். இங்கே கேன்சல் பண்ண முடிஞ்சால் பண்ணிவிட்டு கொண்டு போகலாம். இது நம்ம பண்ண முடியாது இல்லையா? பாயிண்டில் தான் வரும். ஸோ நான் டேரெக்டாக லெஃப்ட் சைட் கொண்டு போகிறேன். இங்கே பாருங்கள், 323 2 எங்கே போயிடும்? மேலே போயிடும். ஸோ இங்கே வந்து கீழே இருக்கு இல்லையா? அது மேலே போயிடும். டிவிஷனில் இருக்கிறதுனால மல்டிப்ளிகேஷன் போயிடும். டிவைடட் பை மல்டிப்ளிகேஷனில் இருக்க 19 டிவிஷனில் வந்துடும். சரிங்களா? ஈக்குவல்ட்டுக்கு இப்படி போகும்போது அந்த பக்கம் லெஃப்ட் சைடு போகும்போது. ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன நமக்கு ரிமைனிங் இருக்குது? a + 16. ஸோ 16ஐயும் அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா ஏக்கும் 16க்கும் இடையில ப்ளஸ் இருக்குது. அதனால் நான் ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே வச்சுக்க போகிறேன். இதை மாற்றாமல் இதை அப்படியே வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ 19ஐயும் 323யும் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ இப்படி நான் வந்து நார்மல் டிவிஷனில் உங்களுக்கு கேன்சல் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்குது இல்லையா? 323 × 2 / 19 = a + 16 இப்படி தான் எழுதணும். ஸோ 19 நான் தனியாக உங்களுக்கு டிவைட் பண்ணி காட்டுறேன். 19 323. ஓகேங்களா? 1 டைம் போட்டால் தான் வரும். செகண்ட் டைம் போட்டால் 19 வராது. ஸோ 1 டைம் போட்டால் 19 வந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் நமக்கு 13 கிடைக்குது. ஸோ இது 3 இருக்குங்க. 133. இதை 7 டைம்ஸ் போட்டால் 19 7 டைம்ஸ் போட்டால் 133 வருது. ஸோ 0. சரிங்களா? அப்போ 17 டைம்ஸ் கேன்சல் ஆகுது 19 டேபிளில். ஸோ 119 is 19. 17 டைம்ஸ் இது கேன்சல் ஆகுது. ஓகே, ரிமைனிங் எனக்கு என்ன இருக்குது? அப்போ 17 × 2. ஸோ 34. a + 16. ஓகேங்களா? இப்போது நமக்கு இது கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? ஏ ஃபைன் பண்ண வேண்டிய ஏவை அப்படியே வச்சுட்டு இந்த 16 என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைட் கொண்டு வர போகிறேன். இங்கே ஆல்ரெடி நமக்கு 34 இருக்குது. இப்போ 16 கொண்டு வரும்போது எப்படி ஆகும்? +16 -16 ஆகிடும். சரிங்களா? மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகும். ப்ளஸ் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் ஆகிருக்கு. ஸோ சைன் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? 34லேருந்து 16 போயிடுச்சு அப்படின்னா 34ல் 16 போயிடுச்சு அப்படின்னா ஸோ இங்கே 14ல் 6 போச்சு அப்படின்னா 8. இங்கே 2 இருக்கும். 2ல் 1 போச்சுன்னா 1. ஸோ 18. ஸோ a = நமக்கு ஒன் சைடு என்ன கிடச்சிருக்கு? 18 மீட்டர். சரிங்களா? மீட்டரில் தான் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர். 4th சம் பாருங்கள். ஹைட் கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர். a 15 சென்டிமீட்டர். b அதர் சைட் கண்டுபிடிக்கணும்.
ஏ கொடுத்துருக்காங்க. ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 360 ஸ்கொயர் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு ½ இன்ட்டு ஹைச் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நமக்கு ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 360. அது அப்படியே எழுதிக்கலாம். ஈக்குவல் டு ½ போட்டுக்கலாம். ஹைச் என்னதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? 16. அப்புறம் ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏக்கும் 15 சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ப்ளஸ் பி நமக்கு ஃபைன் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாமே எழுதியாச்சு. இப்போ சென்டிமீட்டரில் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இங்கே 360. இது ரெண்டையும் ஆட் பண்ண முடியாது. இதை கேன்சல் பண்ணலாம். 1 2 is to 8 2s are 16. சரிங்களா? 8 2s are 16 கேன்சல் பண்ணலாம். இப்போ நம்ம ரிமைனிங் இருக்கிறத அங்கே கொண்டு வந்துடலாம் அந்த பக்கம். ஓகே, இப்போது நமக்கு ரிமைனிங் இங்கே 8 மட்டும் தான் அந்த சைடு கொண்டு வர போகிறோம். லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறோம். நம்ம 15 ப்ளஸ் பி அப்படியே வச்சுக்க போகிறோம். ஏன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத பி வேறு ஃபைன் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத நான் அப்படியே வச்சுக்க போகிறேன். ஓகேங்களா? 15 ப்ளஸ் பி நான் அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் என்ன இருக்குது? நமக்கு 8 மட்டும்தான் இருக்குது. 8 வந்து இதில் இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, இன்ட்டு 8 இல்லைங்களா? ஸோ அதை நான் எப்படி கொண்டு வரணும்? டிவிஷனில் கொண்டு வரணும். ஓகேவா? டிவிஷனில் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 1 8 is 8, 4 8s are 32, ரிமைனிங் நமக்கு 4 கிடைக்கும். ஸோ 4 0 பக்கத்தில் போட்டு எப்படின்னா 40 வச்சுக்கணும். ஸோ 5 8s are 40. ஓகே, அப்போ 45 ஈக்குவல் டு 15 ப்ளஸ் பி. ஸோ பி வச்சுட்டு பி தானே ஃபைன் பண்ணோம். ஸோ பியை வச்சுட்டு 15 எங்கே கொண்டு போக போகிறேன்? லெஃப்ட் சைட் கொண்டு போக போகிறேன். ஸோ 45 ஆல்ரெடி நமக்கு இங்கே இருக்குது. 15 கொண்டு வரும்போது எப்படி ஆகும்? -15. ஸோ இங்கே ப்ளஸ் 15 தானே இருக்குது. ஒரு சைன்மே இல்லை அப்படின்னா ப்ளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே ப்ளஸ் 15 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரும்போது மைனஸ் ஆகிடும். சரிங்களா? -15. ஓகேவா? இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ண வரக்கூடிய ஆன்சர் 30. ஓகேவா? ஓகே, இப்போது அதர் சைடு என்னது? பீன்ற சைடு என்னது? 30. யூனிட் கண்டிப்பாக எழுதுக்கணும். 30 சென்டிமீட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பி ஈக்குவல் டு நமக்கு 30 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. ஓகேயா? புரிஞ்சாமா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குது? புரிஞ்சுதா? சம்மெல்லாம் புரியுதா நான் சொல்லித்தரது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.